மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் வீட்டை விட்டு வெளியேற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதை நடக்க விடக்கூடாது, நம்ம அம்மா வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தம்பியும் துளசியும் போராடுறாங்க. அதை யார் அந்த போலி பத்திரத்தை ரெடி பண்ணாங்களோ அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சு தேடி அந்த முருகேசன் அப்படிங்கிறவங்கள நம்பரை வாங்கிட்டாங்க. அவங்க தான் போலி பத்திரத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி அவங்க நேரில் போய் பார்ப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. போய் அந்த பொய்யான போலி பத்திரத்தை ரெடி பண்ண அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சின்ன தம்பி உங்களுக்கு சிவகாமி நாச்சியார் பணம் கொடுத்துருப்பாங்க, அதை விட அதிகமாகவே நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படியாவது உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கெஞ்சுவாங்க. நான் அவங்க காலில் கூட விழுவுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து இந்த வேலையை பண்ண வைக்கல, ஒரு வீடியோவை அமிச்சு மிரட்டி தான் இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சின்ன தம்பிக்கிட்டையும் துளசிக்கிட்டையும் முருகேசன் சொல்லி இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிப்பாங்க. இதனால சிவகாமியும் பவானியும் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு உடஞ்சு நிற்பாங்க. இதுக்கப்புறம் அபிராமி நாச்சியாரும் அந்த வீட்டை விட்டு வெளியேற நிலமை வராது, பவானியை தூக்கி உள்ளே தான் வைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.